இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிளாஜெல்லா. ஸோ ஃபிளாஜெல்லாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான கீ பாயிண்ட் வந்து லோக்கோமோஷன். ஸோ அதுதான் இதோட முக்கியமான குறிக்கோளே. மொட்டிலிட்டி அப்படின்னாலே லோக்கோமோஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷனு. இது போக டாக்ஸிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸிஸ் அப்படின்னா the மூவ்மெண்ட் ஆஃப் செல் இன் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. அதாவது இது வந்து இந்த நம்ம அந்த பாக்டீரியாவா வந்து முடிவெடுத்து அது வந்து மூவ் பண்றது கிடையாது. ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனால ஏதோ ஒரு விஷயம் ஒரு வெளியே இருந்து வர விஷயத்தினால இந்த பாக்டீரியா வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சிம்பிளா சொன்னா நம்ம டாக்ஸி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டாக்ஸி வந்து நம்ம வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டு வெளியே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அட்டன் பண்றதுக்கு தான் நம்ம டாக்ஸி யூஸ் பண்ணுவோம். அதே தான் இப்போ ஒரு பாக்டீரியா யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு இந்த கான்செப்ட்லேயே. அதை பத்தி நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதர்ஷன்ஸ். அதாவது ஒரு சர்ஃபேஸில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஃபிளாஜெல்லா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பயோஃபிலிம் ஃபார்மேஷன். அதாவது ஒரு பாக்டீரியா வந்து இன்னொரு பாக்டீரியா கூட கனெக்ட் ஆகி பயோஃபிலிம் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது இப்போ ஒரு பாசி வந்து படைஞ்சிருக்கும்ல சில தண்ணிக்குள்ளேயே இருக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாக்டீரியா வந்து ஒரு பயோஃபிலிம் ஃபார்மேஷன் வந்து பண்ணும். அதுக்கு வந்து இந்த ஃபிளாஜெல்லா வந்து ஹெல்ப் பண்ணுது மற்ற பாக்டீரியா கூட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அஞ்சாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா விருலன்ஸ். ஸோ இந்த ஏதாவது யோசிச்சு பாருங்க, சும்மா இப்போ டிசீஸ் காஸ் பண்ற பாக்டீரியாவே வந்து நம்மளால கொல்ல முடியாது. இப்போ இதுவே அந்த பாக்டீரியாவுக்கு வந்து நகர்ற சக்தி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து அது நம்ம எல்லா செல்ஸ்குள்ளேயும் உள்ள வந்து பூந்துறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ விருலன்ஸ் வந்து ஒரு விருலன்ஸ் ஃபேக்டராகவும் இந்த ஃபிளாஜெல்லா வந்து இருக்கு. ஸோ டு பெனிட்ரேட் டிஷ்யூ அண்ட் எவேட் இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து எவேட் பண்றதுக்கும் நம்ம இம்யூன் செல்ஸ்லாம் வந்து துரத்த இந்த பாக்டீரியா வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். அடுத்து வந்து சென்சரி ஆப்ஷன்ஸ். ஸோ ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் பிசிக்கல் சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட். நான் முன்னாடியே சொன்னது அந்த டாக்ஸிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சென்சரி ஆர்கனா வந்து இந்த ஃபிளாஜெல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லாஸ்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்து இந்த இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்முக்கு வந்து நமக்கு ஒரு டெய்ல் இருக்கும் தெரியும்ல. ஸோ அது வந்து இந்த ஃபிளாஜெல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிளாஜெல்லா. ஒரு சின்ன பாக்டீரியாவே வந்து அதுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து தேடி மொட்டிலிட்டி, டாக்ஸிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மூவ் ஆகி போகும்போது, அதே மாரி தான் நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, யாரும் வந்து எடுத்துட்டு வந்து தரப்போறதில்ல. நம்ம தான் அத வந்து தேடி போணும். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹேப்பியா இருப்போம். சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் ஹேப்பியா வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பாலாஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.